எந்த பெரிய மாலை என்று பாருங்க. எங்கட ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு போய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஊர் மக்களே ஒன்று கூடி ரிங்ஸ்கள் எல்லாம் என்ன கொடுக்குறீங்க? வர்ஜா இது வெற்றி பெற்ற திருமங்காண்டி உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு. அந்த பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்தது எங்களோட சந்தோஷம். இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உங்களோட ஸ்கூல்ல வரியா? சீத்தமிழ் புகழ் எங்களுடைய வர்ஜா தன்னுடைய சொந்த ஊர் வாழ்ந்த ஊரான பெருமை சேர்த்து வந்து மிகவும் சந்தோஷமடைகிறோம். அப்போ என்ன பள்ளிக்கூடத்தில் கொண்டாட்டம் இல்லையே? பள்ளிக்கூடத்தில் நாளை கொண்டாட்டம். அப்போ என்ன மாதிரி கொண்டாட்டம் நடக்கும்? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து திருகோணமலை மாவட்டத்தில் நான் நிற்கிறேன். அதுவும் வந்து திருகோணமலை மாவட்டம் வெறுகல் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் நான் நிற்கிறேன். இங்கே வந்து சரிகமப்பா வர்ஜாவின் வரவுக்காக ஊர் மக்களே ஒன்று கூடி அந்த வெறுகல் பிரதேச செயலகத்திலிருந்து அவன் வீட்டுக்கு கொண்டே விடுறதை தான் இந்த காணொலியூடாக பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். நிகழ்வில் சீசன் பை நிகழ்விலே கலந்து கொண்டு இறுதிப் போட்டி வரை தமது சொந்த மண்ணை வந்தடைந்திருக்கின்ற எமது மண்ணுடைய புகழ்வு சசிதரன் வர்ஜா அவர்களை பற்றி வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வரவேற்கும் நிகழ்வு திருவள்ளுவர்
மனதில் வீர்த்தது. அதாவது கே.பி. சுந்தரம்மாள் பாடிய பழனியப்பா ஞானம் பழனியப்பா பாடலை பாடி போட்டிக்கு நுழைந்த வந்தார். தனது தனித்துவமான தனது கனி குரல் மற்றும் கடினமான பாடல்களை பாடி தைரியமான தன்னுடைய பாடிய திறமையால் எல்லோருடைய ரசிகளுடைய ஆதரவுகளை பெற்று எனது பிரதேசத்திற்கு பெருமை எனது கண்ணியத்தை பெற்றுக் கொடுத்த எனது சசிகரன் வரியா அவர்கள் இதன் காரணம் தற்பொழுது நம்முடைய கிராமத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல. எங்களுடைய இந்த ஈச்சிலம்பட்டி சந்தையிலிருந்து இன்னும் சொந்த வேளையிலே எங்களுடைய பாதை ஊடாக வெங்கலம்பதி ஆலயத்தில் அங்கே ஒரு சிறு பூசை வழிபாடுகளுடன் மீண்டும் மாவடிச்சேரி எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? என்னோட சரிகமப்பா ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப வெற்றியாக இருந்திருக்கு. மெகா ஆடிஷன்லேருந்து நான் டாப் 5th நான் வந்திருக்கேன். அது உங்களால் மட்டும்தான், நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்யூ. பிரதேச செயலாளர், பிரதேச தலைவர் எல்லாருக்குமே நன்றி. இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே நன்றி. தன்னுடைய மகளுடன் இந்த யாவலையை தங்கி இருந்து இந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுத்து வருகிறார் இருக்கின்றார். அவருடைய நன்றியுரையுடன் இந்த நிகழ்வினை நிறைவு செய்வோம். குடியிருப்பு அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. இவ்வளவு தூரம் உங்களோட சொல்ற இந்த அன்பு தான் எனக்கு வேணும். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அதனால மிச்சம் சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் சந்திச்சதுல. இதை ஏற்பாடு செய்த பிரதேச சபை தலைவர் செயலாளர்களுக்கு, அவரோட இணைந்த குழுக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அந்த பிள்ளைக்கான வரவேற்பை செய்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க,
எந்த பெரிய மாலையாண்டு பாருங்க. எங்களுடைய விருகல் பிரதேசத்திலே இலங்கத்துறை பத்துவார கிராமத்திலே பிறந்து வளர்ந்து எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை இங்கே இந்தியாவை சேர்த்து உலக நாடுகளில் எங்களுக்காக தன்னால் இயன்றவரை எங்களுடைய விருகல் பிரதேச மண்ணுக்காக பாடி எங்களோட ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு போய் என்னக்குள்ள எடுபட்டு இவ்வளவுக்கு வந்தது எங்களுக்கு எவ்வளவு பெருமை. மாலையெல்லாம் போட்டு படிக்கலாம் கொடுத்து. மாலையெல்லாம் போட்டு படியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க இலக்குள்ள எடுபட்டு வந்ததே இவ்வளவு பெருமையா இருக்கு. இறங்கி வாங்க. ஓகே ஓகே. அம்மாக்கள் இந்த இடமே உங்களோட ஊர் பிள்ளை தானே? எப்படி இந்தியாவில் படிச்சுட்டு வந்த சந்தோஷமே? என்ன சொல்ல விரும்பமோ? நல்ல சந்தோஷம். அந்த பிள்ளை படிச்சுட்டு வந்தது. இதுக்கு பிள்ளைகள் எல்லாரும் இதே மாதிரி முன்னேற்றமாக வாங்க. அவர்களது குடும்பம் சார்பாக தங்களுக்கு வாழ்க்கைய மக்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குடும்பம் சார்பாக நன்றிகளை ரிங்ஸ்கள் எல்லாம் என்ன கொடுக்குறீங்க? வர்ஜா இது வெற்றி பெற்ற திருமணிக்காண்டி சந்தோஷம். இந்த ஊருக்கு என்ன பேர்? வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டம். வாழைத்தோட்டம் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறீங்க. பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறீங்களா? என்ன சந்தோஷமா? இதில் பார்த்தீங்கன்னா பாடசாலையில் கூட நல்ல ஒரு வரவேற்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுடைய பிரதேசத்திலே பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு வா.
இதில் வெடி கொளுத்துறதுக்கு இன்றைக்கி நம்ம பாருங்க சீத்தமிழ் வர்ஜாண்ட வருகையை பார்க்குறதுக்காண்டி இந்த பாடசாலை மாணவர்கள் வந்து வெளியில் நின்று அவரை வரவேற்கிறதுக்காண்டி இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரையும் பார்க்க சின்ன ஆக்களாக தான் இருக்குது. பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்லி எப்படி வரவேற்பு கொடுக்குறத பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க. சீத்தமிழ் புகழ் எங்களுடைய பர்ஜா தன்னுடைய சொந்த ஊர் வாழ்ந்த ஊரான இலங்கைத்துறை மூத்துவாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து தற்பொழுது கல்லடி மலைநீலிமன் வித்தியாலயத்திலே மாணவர்களால் வரவேற்கப்பட்ட நிகழ்வு மிகவும் கோலாகலமாக இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்றைய நாள் ஃபுல்லாகவே அவை வரவேற்க நிகழ்வு தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை இந்த இடத்திலிருந்து நாங்கள் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷம். இது எந்த ஊர்? இது பின்னியாடின்னு சொல்கிற ஊர். சரி, நன்றியா. படி என்ன கொளுத்தி வெடிக்காமல் போட்டு அவன் என்ன சாப்பிட்டு வழியில் காவல் இருக்கிறீங்களே எவ்வளோ பேர்? இதான வீடு? என்ன அந்த வர்ஜாண்ட வீடு தூரவா கிட்டவா? இதெல்லாம் போய் பாடுறதா? டிவியில் ஆள் படிக்கலாம் பார்க்குறேன். பொன்னியடி நாமகள் வித்தியாலயத்தில் வர்ஜாவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. பிள்ளைகள் அப்படி லைன் அனுப்பாடி போட்டோ எடுக்கணும். எங்களுடைய பிரதேசத்திலே இலங்கைத்துறை போக்குவரத்திலே பிறந்து வளர்ந்து எங்களுடைய தாய்நாட்டுக்காக பெருமை தேடுவதற்காக இந்தியா சென்று இத்தமிழ் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தற்போது தன்னால் முடியுமான பாடல்களை பாடி எங்களுடைய தாய்நாட்டுக்காக சாதனைகளை நிகழ்த்தி வேர்கள் மண்ணுக்காக பெருமை தேடி தந்த சசிதரன் குடும்பத்தினருக்கு இந்த நேரங்களை நன்றி கூறி அந்த வகையிலே இங்கே பொன்னியடி பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், கிராமத்தினுடைய சமூகம், பாடசாலையினுடைய சமூகங்கள் இணைந்து வர்ஜாவுக்கான ஆலயத்தை கௌரவத்துறை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாடசாலையினுடைய சமூகம், கிராம மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலேயே குடும்பம் சார்பாக மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வர்ஜாவுக்கு பொன்னாடையல் மாலையல் போட்டு வர வைக்கிறதுக்காண்டி இந்த வீட்டில் ஒரு அம்மாக்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கி நம்ம தங்களோட மாலையில் வச்சுக்கொண்டு, இது மட்டும் இல்லை, இந்த கூடுதலான வீடுகளில் வந்து தங்களோட வாசலில் இந்த பிள்ளையை வர வைக்கிறதுக்காண்டி எல்லோரும் தங்களோட அன்பை வழிகாட்டுறதுக்காண்டி இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாரத்தை
வணக்கம் ரியல் ஹீரோ. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை இந்த வரியாண்ட இதோட பார்க்கக்கூடிய மாதிரி கிடைச்சது. எப்படி இருக்கிறீங்க? எனக்கு எப்படி உங்களோட ஊர் பிள்ளையா வரிஜா? இல்லை, பக்கத்து ஊர். எப்படி பிள்ளைண்ட வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு போய் வந்ததுக்கு பற்றி? ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அவங்களோட திறமை அவங்களோட, யாரோட திறமையையும் யாரும் இழனமாக நினைக்கக்கூடாது. யாருக்கு எப்போ நல்ல நேரம் வருமென்றே தெரியாது. ஓகே, அந்த பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்தது எங்களோட சந்தோஷம். ஏன்னு கேட்டால் ஏழை பிள்ளையாக இருந்தாலும் அவங்களோட திறமைக்கு எங்களோட அன்பான பாராட்டுகள். நீங்கள் இப்போ இதான் வீடா இல்லாட்டிங்க வேலையாக வந்து நிற்கிறீங்களா? நான் இப்படி தானே நம்மளோட திறமையை நம்ம காட்டி கொண்டிருக்கிறோம். போகிற இடத்துல நம்மளோட இப்படி பழைய டயர்களை இப்படி சூப்பராக செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சந்தோஷம். உங்களை நாங்கள் டிக்டாக்லாம் பார்க்குறோம். நாங்கள் வர்ஜாவை நாங்கள் காணொலி எடுத்து போகிறோம்னு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நாங்கள். ஓ, உங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா? ஓகே, அன்பான வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷமா? ஓகே, உங்களோட பயணம் தொடரட்டும். நன்றியா. அம்மா வணக்கம். நீங்கள் வரியா வாழ்த்துறதுக்கு நிற்கிறீங்களா? அப்படியே கையில் என்ன நடக்கு கொடுக்குறதுக்கு என்ன? எப்படி உங்களோட பிள்ளை இவ்வளோ தூரம் போய் வந்ததை பற்றி என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு நல்ல சந்தோஷம். பெருமையத்தை வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த விரைவில் பிரதேசத்தில் வட்சா இவ்வளோ தூரத்துக்கு போய் ஃபைனலுக்கு அடுபட்டு வந்ததே எங்களுக்கு கிராமத்துக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதை விட மேலதிகமாக இன்னும் மேலே வளரணும்னு நாங்கள் கேட்டுக்கோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வர்ஜா எவ்வளோ பேர் அழைச்சி கொண்டு வரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கோ. தம்பி, இந்த பாலத்துக்கு என்ன பேருடா? இந்த பாலத்துக்கு என்ன பேர்? கன்னியாகுமரி பாலம். கன்னியாகுமரி பாலமா? இப்படி எங்க போகுது ரோடு? இப்படி போய் அந்த அப்படி சீரங்கலி உப்புரல் பொங்கலால் அப்படி போகும். அங்க போகுதா? உங்களே ஸ்கூலே வரியா? ஓ, எங்க ஸ்கூல். அவ 8 நான் 10. அவ தங்கச்சி வாங்கறியால் வெட்டி போட்டு 2 9 சக்சஸ். உங்களோட பேர் என்ன? சீனா திஸ்கார். அப்போ என்ன பள்ளிக்கூடத்தில் கொண்டாட்டம் இல்லையே? பள்ளிக்கூடத்தில் நானே கொண்டாட்டம். அப்போ என்ன மாதிரி கொண்டாட்டம் நடக்க போகுது? கொண்டாட்டம்னா நாங்கள் புள்ளாங்களும் ஊதுறோம். நானும் மீசன் புள்ளாங்களால் எல்லா பாட்டுக்கும் ஊதுவோம். சட்டப்படி புள்ளாங்களும் ஊதுவோம். நாளைக்கு அவள் வேற இருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன வீட்டை போகிறீங்களா எங்கே போகிறீங்க? இல்லை, அவள் பின்னால் ஓடி திரியும். சந்தோஷம் என்ன? வானத்தில் போய் நீங்கள் சைக்கிள் ஓடுவீங்களா? அவ்வளோ பிரதேசத்திலே இலங்கை போக்குவரத்து